மன்னார் பெரிய பாண்டி விரிச்சான் குளத்தின் புனரமைப்பு பணிகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பெரிய பண்டிவிரிச்சான் கிராம விவசாயிகள் நெற்றிகைக்கு தேவையான நீரை இந்த குளத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்றனர். 200 விவசாய குடும்பங்கள் சுமார் 600 ஏக்கரில் நெற்றிகை மேற்கொள்கின்றனர். 1957 ஆண்டுக்கு பின்னர் பாரியளவிலான புனரமைப்பு பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 2013 ஆரம்பிக்கப்பட்ட புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெறவில்லை எனவும் பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் அரசியல் செல்வாக்கு காரணமாக புனரமைப்பு ஒப்பந்தம் உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை என பிரதேச மக்கள் கூறுகின்றனர். அவங்க ஒரு 25% வேலையும் இங்கே செய்யலை. காலம் நீடிச்சு சாமான்களை கொண்டு பறிக்கிறதும் அவங்களே எடுத்து விற்கிறதும் அப்படியே இந்த வேலை செய்யாமல் அந்த காசு ஒரு 70 மில்லியன் ரூபாய்க்கிட்ட அந்த காசு திரும்பி போயிட்டு உலக வங்கிற காசு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட மாவட்டத்தில் உள்ள ஆக்கள் எங்களோட வடபகுதியில் இருக்கிற ஆக்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை கொடுக்குறதில்ல. அரசியல் செல்வாக்கு தெரியாது, வேறு இடங்கள்ல இருந்து தான் இந்த கொண்ட்ராக்டை எடுத்து செய்கிறாங்க. உள்ளூர் அமைப்புகளுக்கு கிடைச்சா இல்லை உள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆக்களுக்கு கிடைச்சா வடிவா செய்வாங்க. இன்னும் நியாயமான வேலை இருக்குது. வடக்கின் வசந்தம் திட்டத்தில் மன்னார் மாவட்ட விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு 4878.77 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. குளக்கட்டின் புனரமைப்பு பணிகள் சுமார் 76 மில்லியன் ரூபாய் செலவில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளால் இந்த பணிகளும் இடைநடுவில் கைவிடப்படுமா என விவசாயிகள் அச்சம் வெளியிடுகின்றனர். குளம் 11 அடி தண்ணி பிடிக்கிற குளம் இப்ப 8 அடி தண்ணி தான் பிடிக்குது. குளம் புல்லாக தூர்வ மூடிட்டுது. எங்களுக்கு இந்த குளத்தவர்க்க ஆழப்படுத்தி இந்த குளக்கட்டு செய்கிறதோட எங்களை இந்த குளத்தோருக்கு ஆழப்படுத்தி தந்தால் நாங்கள் எல்லாம் 3 போகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று எங்களுக்கு அந்த கமத்தாலாம் தண்ணி முழுக்க பாஞ்சின்னு தான் எங்களோட குளத்தை மேவ வச்சதுக்கு இதை இந்த வாய்க்காலையும் புனரமைச்சு எங்களுக்கு இந்த குளத்தை தாட்டு தன்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த காலங்களில் தமது கிராமத்தின் பெயரில் செலவு செய்யப்பட்ட பணத்திற்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாகும்.